Hello students, NCERT Chemistry தமிழில் இது உங்கள் Rapid Chemistry சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா Faraday's law. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஃபேரடேஸில் 2 லா இருக்கும். ஃபேரடேஸோட ஃபஸ்ட் லா என்ன சொல்லும் அப்படிங்கிறதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது M is directly proportional to Q. இதுதான் ஃபேரடேஸ் ஃபஸ்ட் லா. M is directly proportional to Q. சில இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா W is directly proportional to Q அப்படின்னு சொல்லுவாங்க. M for mass நிறை, W அப்படிங்கிறது வெயிட் எடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. The mass of substance is deposited is directly proportional to quantity of electricity is passed. நம்ம செலுத்தக்கூடிய மின்சாரம் எவ்வளவோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு வீழ்படிவாகும் அந்த தனிமத்தின் எடை கிடைக்கும். அணுவின் எடை அல்லது தனிமத்தின் எடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு IT. Q அப்படிங்கிறது I இன்ட்டு T அப்படின்னு சொல்லுவாங்க. I அப்படின்னா என்ன, கரண்ட். T அப்படிங்கிறது என்ன, டைம். The product of I into T is equal to quantity of electricity is passed அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மின்சாரத்திற்கும் அது செலுத்தக்கூடிய நேரத்திற்கும் உள்ள பெருக்கு தொகை தான் எதுக்கு சொன்னால் செலுத்தப்படும் மின்னழுத்தம் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. Q equal to I into T. இப்போது இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ M equal to Z into I into T. Zனா என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். electrochemical equivalent. ஸோ இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலான்னு நீங்கள் மாற்றலாம். எப்படி மாற்றலாம், Z equal to M divided by I into T. இது ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு Z வேணும், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு எந்த மாசுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் கேட்குறானோ அந்த ஆட்டம் ஆர் மாலிகுல் அதனோட ஈக்குவலண்ட் வெயிட், சமான எடை அப்படின்னு சொல்லுவாங்க. சமான எடை, ஈக்குவலண்ட் வெயிட் டிவைடட் பை 96500. 96500 இது ஒரு ஃபார்முலா. இது செகண்ட் ஃபார்முலா. இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இசட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டாவது ஃபார்முலா. அடுத்தது W அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q ஆர் M ஈக்குவல் டு Z இன்ட்டு I இன்ட்டு T. இது ஒரு ஃபார்முலா. இந்த Mக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் moles of given, it may be an atom or molecule. கொடுத்துருக்கிறது மூலக்கூறா அணுவா, அதனோட மோல் எத்தனை மோல் அப்படிங்கிறது இன்ட்டு நம்பர் ஆஃப் moles of given substance இன்ட்டு molecular weight, molecular weight of the substance. இது M கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டாவது ஃபார்முலா. இசட்டுக்கு 2 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு. அதே மாதிரி M மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு 2 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஃபேரடேஸோட செகண்ட் லா. ஃபேரடேஸ் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா known quantity of electricity is passed through different electrolytes. The electrolyte should be connected in series. சரிங்களா, ஒரு நீள் வரிசையில் இணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு மின்புகளுக்கு ஒரே அளவான மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது
இப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா சிம்பிளான ஃபார்முலாஸ் மட்டும் பாருங்கள். W1 divided by W2 equal to E1 divided by E2. E அப்படின்னா என்னன்னா ஈக்குவலண்ட் வெயிட். ஈக்குவலண்ட் வெயிட் அல்லது ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். சமான எடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபாரடேஸ் செகண்ட் லா. இப்போ நீங்கள் இதுவே 3 வேணும், 4 வேணும், 5 வேணும்னா நீங்கள் அப்படியே 1 by 1 1 by 1 1 by 1 நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் மட்டும் டெபாசிட் ஆகணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் 103 கொடுத்துருக்காங்கன்னா how many coulomb is required to deposit 1 gram of silver nitrate, silver chloride, copper sulfate. அது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து எனக்கு 1 கிராம் மட்டும் அந்த சப்ஸ்டன்ஸு டெபாசிட் ஆகணும் அப்படின்னா 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளவு கூலும் கொடுக்கணும், எத்தனை கூலும் கொடுத்தா எனக்கு 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96500 டிவைடட் பை நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸு டெபாசிட் ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்களோ. இப்போ நீங்கள் காப்பர் அப்படின்னா காப்பர் 2+ இருக்கா, காப்பர் ப்ளஸ்ஸாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போது அந்த காப்பர் ப்ளஸ்ஸாக காப்பர் 2+ஓட ஈக்குவலண்ட் வெயிட், ஈக்குவலண்ட் வெயிட் இதை 2 டிவைட் பண்ணினா கிடைக்கிறது தான் கூலும். அப்போது உங்களுக்கு 1 கிராம் அந்த சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கூலும் கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இதுவே கொஞ்சம் கொஷினை இப்படி மாற்றி கேட்குறாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், நான் 1 கூலும் கொடுக்க போகிறேன். 1 கூலும் கரண்ட் இஸ் பாஸ்ட். சரிங்களா? இப்போ 1 கூலும் கரண்ட் நான் உள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு மெட்டல் 1 கூலும் இஸ் பாஸ்ட், how much substance is deposit, எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை சார்ஜ். இப்போ காப்பர் சல்ஃபேட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பரோட சார்ஜ்னா 2+. சரிங்களா? சில்வர் நைட்ரேட்னா Ag+. சார்ஜ் இன்ட்டு 96500. சரிங்களா? ஸோ இவ்வளவு மாஸ் உங்களுக்கு என்னவாகும்னா டெபாசிட் ஆகும். எப்போ வி பாஸ்ட் 1 கூலும். எனக்கு 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ஃபார்முலா, நான் 1 கூலும் கொடுக்க போகிறேன் அப்போ எனக்கு எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் வரும்னா இந்த ஃபார்முலா. அடுத்து conductance and resistance. மின் கடத்தும் திறன், இது மின் தடை. ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மின் கடத்தும் திறனுக்கும் மின் தடைக்கும், கண்டக்டன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ்னும். கண்டக்டன்ஸ் is equal to 1 by resistance. Conductance is equal to 1 by resistance. இப்போ அடுத்தது specific conductance. Specific conductance அப்படின்னு பார்த்தீங்கன்னா R equal to rho into L by A. சரிங்களா? இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸாக மாறும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ரோ அப்படிங்கிறதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல் கான்ஸ்டன்ட் L by A இன்ட்டு கண்டக்டன்ஸ்.
L/A அப்படிங்கிறது என்னன்னா செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் கான்ஸ்டன்ட் மின்கல மாறிலி. இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் ஓன்லி கண்டக்டன்ஸ், the conductance is multiple by cell constant. இதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் என்ன சொல்லலாம்? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு L/A இன்ட்டு கண்டக்டன்ஸ். அடுத்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கும்போது ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 1000 divided by Cn, that is concentration in normality. Concentration in normality. கப்பாங்கிறத என்ன சொல்கிறோம்? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கப்பாங்கிறத என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால் சமான மின் கடத்து திறன், சமான கடத்து திறன் அல்லது சமான மின் கடத்து திறன். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா நியம கடத்து திறன், நியம மின் கடத்து திறன். ஸோ கப்பா இன்ட்டு 1000 divided by C for concentration, செறிவு, concentration. So next one, molar conductance. Molar conductance. molar கடத்து திறன். இதே ஃபார்முலா M equal to kappa into 1000 divided by Cm. M for molar concentration. Okay, next one is very important. What is the relationship between equivalent conductance and molar conductance? How could you relate equivalent conductance அதாவது மோலார் கடத்துத்திறனையும் சமான கடத்துத்திறனையும் நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. total charge, if it may be a positive or it may be a negative. For an example, AgNO3 இந்த சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா it's separated into Ag plus plus NO3 minus. So what is Z? 1 plus. Otherwise we have CuSO4 copper sulfate, then it dissociates into Cu2 plus plus 2SO4, SO4 2 minus, sorry SO4 2 minus. So if you take any positive or any negative sign, any one, so Z equal to comes to 2 in this case. So molar conductance is equal to charge into equivalent conductance. Next one, how would you affect dilution on conductance? மின்கடத்துத்திறனுக்கும் நீர்த்தலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாகவே உங்களுக்கு கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ், அது இட் மே பி பாசிட்டிவ் நெகட்டிவ், எவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கோ அவ்வளோதான் உங்களோட கண்டக்டன்ஸுக்கு. கண்டக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ். ஓகே, நவ் கம் டு த பாயிண்ட். Second one, equivalent conductance and molar conductance, it should be increased on dilution. So what is mean by dilution? The concentration is decreases. This is meaning of dilution, and the volume should be increases. On dilution or during the dilution process, the concentration in a particular area should be decreases and the volume
of the whole unit should be increases. Okay, now how equivalent conductance is increases on dilution? Equivalent conductance is a gram equivalent of substance is dissolved in the solution. How much amount of current should be conducted? So அப்போ நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க. இதில் NaCl for an example we take a NaCl equivalent weight of NaCl உள்ளே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் நீங்கள் இது நார்மலி இட்ஸ் மேட் அப் ஆஃப் சொல்யூஷன் salt and water. Now we adding extra water for the dilution process. If adding the extra water, that NaCl should be completely dissociated. Na should be move freely without any interaction with Cl minus. So Na is completely move free in the whole unit, so the conductance should be increases. Same likewise, if adding that any number of moles, we add 3 moles, 4 moles, 5 moles, there is no problem. On adding a water, the total concentration மொத்த செறிவு அப்படிங்கிறது மாறுத. அதே சமயம் இங்கே இருக்க ஒவ்வொரு அயான்ஸும் ஃப்ரீயாக மூவ் ஆகும். கண்டக்டன்ஸ் அப்படின்னாலே என்னென்னா எவ்ரி அயான் இஸ் ஈஸிலி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே கண்டக்டன்ஸ் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டர்ஸ் இருந்தாலும் மோலார் கண்டக்டர்ஸ் இருந்தாலும் டைல்யூஷன் வாட்டரை ஆட் பண்ண the electrostatic force attraction between the positive and negative ions should be decreases due to volume increases. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு ப்ளஸுக்கும் ஒரு மைனஸ் அயானுக்கும் நடுவில் இருக்க வேல்யூம் அதிகமாகும் பொழுது அந்த இன்ட்ராக்ஷன் என்னவாகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். இன்ட்ராக்ஷன் குறையும் போது ஒவ்வொரு அயான்ஸும் ஈஸியாக அதனோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆக முடியும். அப்படி மைக்ரேட் ஆனால் அதுக்கு பேர் தான் கண்டக்டன்ஸ். ஸோ equivalent conductance and molar conductance is increased on dilution. Come to the point 3. In specific conductance is decreases on dilution. Dilution நடக்கும்போது நீர்த்தல் நடக்கும்போது நியம கடத்துத்திறன் மட்டும் குறையும். சரிங்களா? இப்போ கவனிங்க. நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டீங்க. இந்த பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா NaCl சொல்யூஷனை மேட் பண்ணிட்டீங்க. இதில் Na ப்ளஸ் இருக்குது, Cl மைனஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய அயான்ஸ் இருக்கும். இது நீங்கள் ஸ்பெசிஃபிக் கனெக்டன்ஸ்னால் என்னென்னா the number of ions is present in one cube area. இந்த கியூப் ஏரியாவுக்குள்ளே எவ்வளவு Na ப்ளஸ் அல்லது எவ்வளோ Cl மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இப்போ நீங்கள் டைல்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூம் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய அயான்ஸு மைக்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகம். அப்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்ராக்ஷன் குறையும். அட்ராக்ஷன் குறையும் போது மைக்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸியாக என்ன ஆகும்னா மைக்ரேட் ஆகும். இப்போ மைக்ரேட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் ஒரு கியூப் சென்டிமீட்டர் கியூப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கியூப் ஏரியாவுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும். இப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கண்டக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி போஸ்டோட நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம பார்த்த 3 விஷயம் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸில் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸும் மோலார் கண்டக்டன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு காரணம் வால்யூம் இன்க்ரீசஸ், ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிக்ரீசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி அடுத்த ஃபார்முலா பார்ட் 2ல் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.